ஹலோ ஐஸ், இன்றைக்கி வந்து பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். என்ன பெயிண்டிங் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி எனக்கு பிடிச்சதையே நான் எப்பயும் அதுதான் நான் மேக்ஸிமம் எப்பயும் அதுதான் பண்ணுவேன். சரி அதையவே பண்ணலாம் அப்படின்ட்டு பெயிண்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட்டு, ஒரு பிங்க் கலர், ஒரு ரெட் அண்ட் பிங்க் சேர்ந்த மாதிரி ஒரு கலரு, பிளாக் கலரு. ப்ரஷஸ்லாம் வந்து தின் ப்ரஷ்ஷு, ப்ரஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சைடில் பிளாக் பென் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டாப் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பிங்க் வந்து லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். செகண்ட் லேயர் ஆஃப் பிங்க் இதுதான், ஆனால் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். அது செகண்டாக போடுறேன். இதுக்கு அதோட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதை நான் வந்து செகண்ட் லேயராக கொடுத்துட்டேன். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கலர் யூஸ் பண்ணியதா ரொம்ப ஆயிடுச்சு. சரி 3 கலர்ஸ் வச்சு பண்ணலாம். அடுத்ததாக வந்து ப்ளூ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன்னா சின்ன சின்ன போஸ்ட் மரங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் பிளாக் பென் தான் யூஸ் பண்ணேன். சரி பெயிண்ட்லேயே பண்ணிடுவேன். இதுக்கு வந்து நான் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் எப்படி பண்ணேன்னா குட்டி, அதை விட குட்டி அந்த மாதிரி ஒரு போய்கிட்டேன். அவன் லைட்டாக கோணையாக போயிடுச்சு. அதை வந்து லைட்டாக சரி பண்ணிட்டேன். கோணையாக போனதை ப்ரஷ் வச்சு செக் பண்ணிட்டேன். மொத்தம் 4 வரைஞ்சிட்டேன்.
இதை வந்து கிளாஸ் ப்ரஷ்ன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதை வச்சு கீழே புஷஸ் கொடுத்துட்டேன். புஷஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலே பிளாக் பெண்ணை வச்சு சின்ன சின்ன க்ரோஸ் ஆட் பண்ணேன். அடுத்ததாக ஒயிட்னர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன மூணு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன ஸ்டார்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது தெரியல தங்கம். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு 100க்கு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பை கைஸ்.